ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் எழுத போகிற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதாவது நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கான மாவட்டத்தை நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பற்றியும் வச்சு நீங்கள் உங்களோட சிட்டி இன்ஃபர்மேஷனை இப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஹால் டிக்கெட் எப்போ கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட்டு தான். ஆனால் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது இப்போ வந்திருக்கிறது ஹால் டிக்கெட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து ஹால் டிக்கெட் கிடையாதுங்க. இது வந்து ஹால் டிக்கெட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த டீட்டெயிலில் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கணும். அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் ஒரு இன்ஃபர்மேஷன் காமிச்சிருக்கேன். நோட் அப்படின்னு போட்டு ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்டும் என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. உங்களோட சிஸ்டமில் கூகுள் குரோம் ப்ரௌசர் அல்லது மொசிலா ஃபயர்பாக்ஸ் இந்த ப்ரௌசரில் போயிட்டு நீட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ரெண்டாவதாக ஒரு வெப்சைட் வரும். இங்கே பாருங்கள், ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், நீட் மெடிக்கல் எக்ஸாம் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி வெப்சைட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் சிட்டி இன்டிமேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நீட் அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், எக்ஸாம் எழுத போகிறவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது டேட், மந்த், இயர் ஃபார்மட்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து அந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடும். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, கேண்டிடேட்ஸ் நேம் இருக்குது, அது இல்லாமல் ஃபாதர் நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, உங்களோட கேட்டகரி என்னன்னு இருக்குது, நீங்கள் டிசபிலிட்டியாக இல்லையான்றதை கொடுத்துருக்காங்க. மேலும் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமோட லாங்குவேஜ் இங்கிலீஷா தமிழ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5th May எக்ஸாமினேஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு 2 மணிக்கு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் நாட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து ஹால் டிக்கெட் கிடையாது. ஸோ ஹால் டிக்கெட்டுன்றது இனிமேல் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்ட் நோட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11 மணிக்கு, காலையில் 11 மணிக்கெலாம் சென்டருக்கு வந்துடுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டு வந்து 1:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் 1:30க்கு மேலே அங்கே கேட்டு க்ளோஸில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் சீக்கிரமே எழுதி முடிச்சிட்டாலும் நான் வந்து வெயிட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களை அனுப்புவாங்க. 5:20க்கு முடியுதுன்னா 5:20க்கு தான் அவங்கள ஹாலை விட்டு வெளில அனுப்புவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இந்த எக்ஸாம் சென்டரை நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்றத வந்து அட்வைஸாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இன்கேஸ் அன்னைக்கு தான் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்கன்னா அந்த காலேஜ் நேமில், இன்கேஸ் ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜோட நேமில் ஸ்கூலும் இருக்கும், காலேஜும் இருக்கும், டிப்ளமோ இருக்கும், பாலிடெக்னிக் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஒரு வித்தின் கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. முன்னாடியே போய் அந்த எக்ஸாமினேஷனோட சென்டரை ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு வேலிடிட்டியாக இருக்கணும், அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு
மஸ்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது 6th பாயிண்ட்டு, ஒரு சில திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற உள்ளே என்ன வச்சாலும் தெரியக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டிலை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கலர் கொடுக்கப்பட்ட வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க எக்ஸ்ட்ராவாக. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அட்டண்டன்ஸில் ஒட்டணும். அதுவும் நீங்கள் நீட் எழுதுகிறப்ப கொடுத்த அதே சேம் டைப் ஆஃப் ஃபோட்டோவாக இருக்கணும், வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ அட்மிட் கார்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஸோ பெருசாக இருக்கும் போஸ்ட் கார்டு சைஸ், அதுவும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட், அதாவது ஊனமுற்றோர் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோன், அதே போல் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு வாட்ச், அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச், இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே நண்பர்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட்லேயோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து ஒவ்வொரு பதிவிலையும் யார் டவுட் கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீட் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோவை பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.